ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஜே விலாக்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோன்னா, தீபாவளிக்கு முந்தின நாள் நைட்டு நாங்கள் பட்டாசு வெடிச்சிட்டு இருந்தோம். அதாவது தீபாவளி செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தோம் நம்ம ஏரியா பசங்களோட. எல்லாத்தையும் வெடிச்சிட்டு இருந்தோம். இப்போ முன்னாடி பார்த்தா கொஞ்சம் பசங்க வச்சுட்டு இருந்தாங்க, நம்ம ஏரியா பசங்க தான். அவங்களோட போய் செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்களோடையும் போய் வெடிச்சிட்டு இருந்தோம். முந்தின நாள் நைட்டு அந்த தீபாவளி செலிப்ரேஷன் ஸ்டார்டிங் டைம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஸ்டார்ட் ஆச்சு. அன்றைக்கி நம்ம பசங்க ஏரியா பசங்களோட வெடிச்சுக்கிட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு ரோட்டில் போகிறவங்க வரவங்கிட்டெல்லாம் விஷ் பண்ணிட்டு ரொம்ப ஜாலியாகவே போயிட்டு இருந்தது. நைட்டு ரொம்ப சிறப்பாக கொண்டாடிட்டு போய் படித்து தூங்கிட்டோம். அதுக்கு அடுத்த நாள் நடந்த சம்பவம் தான் என்னென்னு பார்ப்போம். பாருங்கள் போக போக நீங்களே. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலில் ரெகுலர்ஸாக வீடியோஸ் வந்துட்டுருக்கு. சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். உங்களோட சப்போர்ட்னால என்னால் இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த நாள் என்னாச்சுன்னு பார்க்கலாம். எப்போவும் காலையில் எந்திரிக்கு முன்னாடியே டபன்னு பட்டாசு வெடிக்கிற சவுண்டு கேட்கும். இந்த டைம் இந்த தீபாவளிக்கு ஒரு சவுண்டும் கேட்கல. எந்திரிச்சதே லேட்டு தான். என்னடா வெளியே ஒரு பட்டாசு சவுண்டும் கேட்கலையே, ஒரு மழைக்குன்னு வருதுன்னு வெளியே போய் பார்த்தா மழையும் இல்லை. நல்லா கிளைமேட்டும் நல்லா தான் இருந்தது. ஒரு 9 மணி 10 மணி வரைக்கும் எவனுமே வெடிக்காமல் தான் இருந்தாங்க. என்னடா எவனுமே வெடிக்கலையே அப்படின்ட்டு சரி நம்ம குளிச்சுட்டு போய் நம்மளாவது பட்டாசு வைக்கலான்னு சொல்லிட்டு நம்ம ஏரியா பசங்களையும் காணோம். நைட்டு வெடிச்சதில் எல்லாம் தூங்கிட்டாங்க போல். அப்புறம் ஏறிட்டு நானும் குளித்து ரெடி ஆகிட்டு துணியெல்லாம் மாற்றிட்டு அப்புறம் நம்ம போய் பட்டாசு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பட்டாசெல்லாம் எடுத்து முன்னாடி வச்சுட்டு தீப்பெட்டி எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம ஊதுபத்தி பற்ற வச்சுட்டு வைக்கிறதுக்கு போகலான்ட்டு ரெடி ஆகிட்டு இருந்தேன். அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சவுண்டு கேட்டுச்சு, பட்டாசு வைக்கிற சவுண்டு. ஓகே ரைட்டு, பசங்க வெளியே வந்துட்டாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெளியே போய் வைக்கலான்ட்டு ரெடி ஆகிட்டு வெளியே எடுத்துகிட்டு போனேன். இதில் என்ன ட்விஸ்ட்டுன்னு பார்த்தோம்னா, நான் வெளியே போய் பார்த்து கேமராலாம் வச்சுட்டு சரி பட்டாசு வெடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். ஆனால் வெளியே நம்ம ஏரியாவில் சவுண்டு கேட்கல, பக்கத்து ஏரியாவில் சவுண்டு கேட்டிருக்கு. எங்கள் ஏரியாவில் எவனுமே பட்டாசு வைக்கிறதுக்கு வரல. முன்னாடி எங்கள் கட்டிலே முன்னாடி பசங்க கொஞ்சம் வச்சுட்டு இருந்தாங்க பட்டாசு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இங்கே பட்டாசு வரைக்கும் ஒருத்தரிங்களான வெளியே. நீ என்ன தீபாவளியா இல்லை ஏதாவது வெளியே வரக்கூடாது ஊரடங்குன்னு ஏதாவது போட்டிருக்கானுங்களா என்னன்னே தெரியல. தீபாவளிக்காவது வெளியே வாங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஒருத்தர் வெளியே காணும். சரி என்ன சொல்கிறது, அது ஒரு ஏரியா ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் எனக்கு ரொம்ப போர் இருக்கிறதுலையே. எனக்கு இந்த தீபாவளி காலையில் ரொம்ப போராக போயிடுச்சு. நான் மட்டும்தான் பட்டாசு வச்சுட்டு இந்த ஏரியாவில் பார்க்குறக்கே ரொம்ப பாவமாக இருந்தது எனக்கே. என்னடா நம்ம மட்டுமே பட்டாசு வச்சுட்டு இருக்கிறோம், ஒருத்தனையும் காணமே அப்படின்னு. என்ன பண்ணுறது, தனியாக இருந்தால் அப்படி தான் பண்ணி ஆகணும், ஒரு ஆளாக தான் வச்சாகணும். வாங்கினது என்ன அப்புறம் வீசவா முடியும், வச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஆளாகவே பட்டாசு வச்சுட்டு இருந்தேன். சரின்ட்டு அப்புறம் முன்னாடி கொஞ்சம் பசங்க வெடிச்சிட்டு இருந்தாங்க, நான் அதை பார்த்துட்டு இருந்தேன். சரி நம்ம இங்கே வெடிச்சிட்டு முன்னாடி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கிறத மட்டும் வச்சுட்டு போகலான்னு வச்சுட்டு இருந்தேன். சரி நம்ம ஃப்ரெண்டுக்குன்னு கால் பண்ணி கேட்போம், எங்கேயாவது பக்கத்தில் இருந்தால் வர சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கேட்டேன். அவனும் இங்கேயே கோயிலுக்கு போயிட்டேன்ட்டான். அப்புறம் நம்ம என்ன பண்ணுறது, நம்ம வச்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டு சரி நம்ம வச்சுட்டு வரலாம் அப்படின்ட்டு நானும் வச்சுட்டு இருந்தேன். வச்சு விட்டு அப்புறம் நம்ம எங்கேயாவது வெளியே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். பட்டாசெல்லாம் வெடித்து முடிச்சுட்டு அப்புறம் வெளியே எங்கேயாவது ஒரு ட்ரிப்பு மாதிரி போகலாம் வண்டியில் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் போயிட்டு வந்துட்டேன். சரி இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் முடிஞ்சு போன ஹாப்பி தீபாவளி சொல்லிக்கிறேன். வீடியோவை அன்றைக்கே போட்டிருக்கணும், அன்றைக்கி போட முடியல, இப்போ லேட்டாக போடுறேன், பரவாயில்ல. ஒன் செகண்ட், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். போயிட்டு வரேன். டாட்டா பாய்.